தான் படிக்கலைனாலும் 10 பிள்ளைங்க படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்தை கட்டினானா அவ ஹீரோ. டிவிகே சார்பில் டியூஷன் நடத்துறாங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஃப்ரீயா தான் எஜுகேஷன் கொடுக்குறோம். குழந்தைங்களுக்கு கல்வி மட்டும் இல்லாம வயிற்றுக்கும் உணவு கொடுக்கற அளவுக்கு நாங்க டியூஷன்ல வந்து ரொம்ப சிறப்பா நடத்துறோம். குடுக்குறாங்களா? அவன் வந்து ஆரம்பத்துல ரொம்ப டல்லா இருந்தான். இங்க வந்து செகண்ட் ரேங்க் எடுத்து சார் கூட பிரைஸ் கொடுத்தாரு அவனுக்கு. இங்க எல்லாருமே விஜய் விஜய் விஜய். அப்படியா? எதனா ஒரு போயம் தெரியலன்னா அவர்கிட்ட போய் ப்ரே பண்ணுவாங்க. இந்த பொண்ணு இவெல்லாம் என்னன்னு சார் நாளைக்கு அந்த போயம் வந்துடணும், அண்ணா விஜய் அண்ணா நாளைக்கு அந்த போயம் வந்துடணும், அதாவது அந்த போயம் தான் எக்ஸாமுக்கு வரணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் எக்ஸாம் டைம்ல பைத்திய மாதிரி போய் ப்ரே பண்ணுவாங்க. எதனால விஜய் சார் அவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு? எல்லாருக்கும் நல்லது செய்வாரு, ஜாலியா இருப்பாரு, அவர் நல்லா இருக்கணும். அவர் வந்து எலெக்ஷன்ல வரதுக்கு முன்னாடி இவ்வளவு பண்ணும்போது அவர் ஜெயிச்சு வந்தாருன்னா நம்ம குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிரைட் ஃபியூச்சருக்கு, குழந்தைங்களோட கல்வி இன்னும் வளர்றதுக்கு அவர் ரொம்ப ஹெல்ப்பா இருப்பாரு நாங்க நம்புறோம். உண்மையா சொல்ல போனா வெளியே போய் நம்ம சேர்த்து விட்டோம்னா 500 சொல்லி கேட்பாங்க. இப்ப எனக்கு அந்த இது கிடையாது. பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்து நம்ம ஸ்நாக்ஸ் கொடுப்போமோ அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்குது. நோட்டு கொடுத்தாங்க, பென்சில், கிரையான்ஸ் இதெல்லாம் கொடுத்தாங்க. பசங்க எஜுகேஷனுக்கு ஏத்த மாதிரி பொருள் எல்லாம் கிடைச்சது. தளபதி சார் அண்ணன் மூலியமா வந்து இப்ப பசங்க ஃப்ரீயா டியூஷன் நடந்து இவ்வளவு பொருள் கிடைக்கிறது உண்மையாலுமே எனக்கு அது பெரிய விஷயம் தான். இந்த ஒரு டியூஷன் சென்டரை தளபதி சார்பாக நீங்க முன்ன நின்று எடுத்து நடத்திட்டு இருக்கீங்க. இது எப்ப ஆரம்பிச்சீங்க நீங்க? நாங்க வந்து இன்னைக்கு வந்து கட்சிக்கு வரல. நாங்க 15 வருஷமா தளபதியோட பேர்ல தான் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவியில இருந்து எல்லாமே செஞ்சுன்னு இருக்கோம். இது வந்து நாங்க எல்லாருமே ஒன்னும் பணக்காரங்களா இல்ல, நாங்க எல்லாம் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தான். நாங்க எல்லாருமே ஒன்றிணைஞ்சு எங்களால முடிஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய் சம்பாதினா அதுல ஒரு 50 ரூபா, இது போல நாங்க 20 பேர் இருக்கோம், அதுல ஒரு 1000 ரூபாய் இது பண்ணி இதெல்லாம் ஷேர் பண்ணி தான் நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம். தளபதியை நாங்க எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டோம். அந்த திட்டம் தளபதி பேரால தொடங்கின திட்டம், எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு சிச்சுவேஷனுக்காகவும் அது என்னைக்குமே நிறுத்தவே மாட்டோம்.